ஹயாஅ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் இருந்து வருவதாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இங்கே எந்த வெட்கத்தை பற்றி பேசப் போகிறேன்? கணவனுக்கு முன்னால் மனைவி வெட்கப்படக்கூடிய வெட்கத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அல்லது தந்தைக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் அடையக்கூடிய வெட்கத்தையோ அல்லது ஒரு மணப்பெண் ஒரு மணமகள் அடையக்கூடிய வெட்கத்தையோ அதை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச விரும்பவில்லை. இதைவிடவெல்லாம் மேலான ஒரு வெட்கத்தை நாம் மறந்துவிட்டோம். எம்மை யார் படைத்தானோ, எம்மை யார் கண்காணிக்கிறானோ, நாம் பேசுகின்ற வார்த்தைகளை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறானோ, எதுவும் யாருக்கு மறையாதோ, இருளும் வெளிச்சமும் யாருக்கு சமமோ, யாரொருவன் இருளான நேரத்தில் இருளான பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அதையும் பார்க்கிறானோ, அந்த கருப்பு எறும்பு நடக்கக்கூடிய சப்தத்தையும் கேட்கிறானோ, அந்த கருப்பு எறும்பு மனதில் என்ன நினைக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறானோ, அந்த ஒருவனிடத்தில் நாம் பேண வேண்டிய வெட்கத்தை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். அல் ஹயாஉ மினல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மை கண்காணிக்க ஒரு கேமரா இருக்கிறது. அது 24 மணி நேரமும் எம்மை கண்காணிக்கிறது. அந்த கேமரா கண்காணிக்கும் போது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் திருடுபவர்கள் திருடுவார்களா? இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்பவர்கள் விபச்சாரம் செய்வார்களா? இந்த உலகத்தில் பாவங்களை செய்பவர்கள் பாவம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அல்லது உலகத்திலே உங்களோடு உங்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள், நண்பர் இருக்கிறார்கள், உங்களோடு உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? பாவம் செய்ய மாட்டோம், குற்றம் செய்ய மாட்டோம், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம், கண்ணியமான முறையில் நடந்து கொள்வோம். ஆனால் எம்மை அல்லாஹ் கண்காணிக்கிறானா இல்லையா? எம்மை நாம் பேசுகின்ற வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? எம் வீட்டிலும் அல்லாஹ் இருக்கிறான், இங்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். எம்முடைய கடைகளிலும், தெருக்களிலும், திருவிழாக்களிலும், திருமண நிகழ்ச்சிகளிலும், எல்லா இடங்களிலும் யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இல்லையா? ويعلم அல்லாஹ் சொல்கிறான் மேலும், وما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم. நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆம் அவராக அல்லாஹ் இருப்பான். ولا خمسة إلا هو سادسهم. நீங்கள் 5 பேர் இருந்தால் 6ஆம் அவராக அல்லாஹ் இருப்பான். ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி. அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நபி அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று? வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த பூமியில் இருந்து ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை, அது கூட கீழே விழ முடியாது அவனுடைய கல்வி இல்லாமல். எத்துணை கோடி மரங்கள், எத்துணை கோடி காடுகள், எத்துணை கோடி தாவரங்கள், இதிலிருந்து ஒரு இலை அவன் பார்க்காமல் கீழே விழாது. அவனுடைய கல்வியை, அவனுடைய ஆற்றலை, இன்னஹு ஸமீஅ் இன்னஹுல் பஸீர், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன். அவனை போன்று யாரும் கேட்க முடியாது, அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது. எந்த இருளும் அவனுக்கு மறைவு கிடையாது, எந்த வெளிச்சமும் அவனுக்கு மறைவு கிடையாது. எல்லாம் ஒன்றுதான் அவனுக்கு. கடைக்கோடி கண்ணையும் உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணமும் எல்லாம் அவனுக்கு வெளிப்படைதான். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பார்க்கிறான் என்று அறிந்த பிறகும் கூட எம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பெற்றோர் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், நண்பர்கள் இருந்தால், உறவினர்கள் இருந்தால், எம்மை கண்காணிக்க ஒரு கேமரா இருந்தால் எம்முடைய வாழ்க்கை வேறு. ஆனால் தனிமை என்று வந்தால், யாரும் எம்மை பார்க்கவில்லை என்ற ஒரு நிலை வந்தால், கதவுகள் அடைக்கப்பட்டால், ஜன்னல்கள் அடைக்கப்பட்டால், யாரும் எம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு நிலை வந்தால் எம்முடைய வாழ்க்கை வேறு. இல்லையா? ஹராமை செய்பவர்கள் யாரும் இன்று வெளிப்படையாக ஹராமை செய்வதில்லை. ஒரு அந்நிய பெண்ணிடத்திலோ ஒரு அந்நிய ஆணிடத்திலோ பேசுபவர்கள் யாரும் பெற்றோர்கள் முன்னால் பேசுவதில்லை, சகோதரர்கள் முன்னால் பேசுவதில்லை, உறவினர்கள் முன்னால் பேசுவதில்லை. அவர்களுக்கு தனிமை என்று வந்தால், அந்த போனில் யாரும் அவர்களை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், யாரிடத்தில் வேண்டுமானாலும் பேசுவார்கள், யாரிடத்தில் வேண்டுமானாலும் பழகுவார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யாரும் கண்காணிக்கவில்லை என்று. ஆனால் அவர்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது ஏன்
ஒரு கேமராவுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அந்த வெட்க குணத்தை, ஒரு தந்தைக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை, ஒரு தாய்க்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை, ஒரு கணவனுக்கு முன்னால் ஒரு மனைவிக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை ஏன் எம்மால் தனிமை என்ற ஒரு நிலை வந்தால் பின்பற்ற முடியவில்லை? ஒரு பிள்ளை வீட்டில் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தவறான காட்சியையோ அல்லது அவனுக்கு அனுமதி இல்லாத செயல்களையோ செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாய் நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது அந்த அறைக்கு வெளியே. என்ன செய்வான் அவன்? அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை மூடுவான், அவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பான். ஒரு தாயுடைய காலின் சப்தத்திற்கு அவன் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட ரப்பு தன்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த உணர்வுக்கு அவன் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் என்ன ஈமான் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்பவன் முஃமினான நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு திருடுபவன் முஃமினான நிலையில் திருட மாட்டான். அவனுடைய ஈமான் உயர்த்தப்பட்டு விடும் அந்த நேரத்தில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஹியு மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்விடத்தில் எப்படி முறைப்படி அவனோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ தாக், நீங்கள் அடையக்கூடிய வெட்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை. வலாகின்னல் இஸ்திஹ்யா மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மையான வெட்க உணர்வு என்பது அன் தஹ்ஃபத ரஅஸ வமா வஆ, தலை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து பாதுகாத்தல். வல் பத்ன வமா ஹவா, வயிற்றையும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடியவற்றையும் பாதுகாத்தல், அதோடு சேர்ந்தவற்றையும் பாதுகாத்தல். என்ன சொல்ல வருகிறார்கள்? உன் கண் எதை பார்க்கிறது, உன் காது எதை கேட்கிறது, உன் தலையில் உள்ள உறுப்புகள் அதை பாதுகார். அதுதான் அல்லாஹ்வோடு உண்மையான வெட்கத்தில் நடந்து கொள்ளுதல். உன் கண் அல்லாஹ் அனுமதித்ததை பார்க்கிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை பார்க்கிறதா? உன் நாவு அல்லாஹ் அனுமதித்ததை பேசுகிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை பேசுகிறதா? உன் காது அல்லாஹ் அனுமதித்ததை கேட்கிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை கேட்கிறதா? அல்லாஹ்வோடு நடந்து கொள் இந்த வெட்க உணர்வை. உன் தாய்க்கு முன்னால் தீய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாய், அதுபோல்தான் தவறான தனிமையின் நிலையிலும் தீய வார்த்தைகளை பயன்படுத்தாதே. உன் தாய்க்கு முன்னால் தவறான காட்சிகளை, தவறான செயல்பாடுகளை செய்ய மாட்டாய், அதுபோல்தான் உன் ரப்பு உன்னை கண்காணிக்கும் போதும் தவறான காட்சிகளை, தவறான செயல்களை செய்யாது. மேலும் சொன்னார்கள், ஒலி தத்குரில் மௌத வல் பிலா, மரணத்தை நினைவுகொள், அதற்கு பிறகு அழியக்கூடிய மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய உன் நிலையை நினைவுகொள். ஒமன் அராதல் ஆஹிரா தரக ஸீனத்தத் துன்யா, யார் மறுமையை நாடி உலகத்தின் அலங்காரங்களை விடுகிறார்களோ, ஃபமன் ஃபஅல ذلك, அதற்காக மேலுள்ள எல்லா வெட்க குணத்தையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வோடு உண்மையான வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.